எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொரக்காய் வச்சு ஒரு சூப்பரான வடை தான் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக பொரியல், சாம்பார், கூட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வடை செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது, ஹெல்த்தி கூட. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சொரக்காவை எடுத்து தோல் சீவிட்டு இது மாதிரி நல்லா துருவி வச்சுக்கலாம். சொரக்காயில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு காய். இது வந்து நார்மலாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சொரக்காவை துருவிட்டு அதில் தண்ணி இருக்கும், இந்த மாதிரி பிழிஞ்சு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடணும் நம்ம. ஏன்னா நம்ம தண்ணியோடு போட்டோன்னா அது ஒரு மாதிரி சொதன்னு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு துணியில் கட்டி கூட மொத்தமாக பிழிஞ்சு இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த சொரக்காவை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சொரக்காவை எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது ரெண்டுத்தையும் கொரன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இது சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்துடலாம். இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கும் கலருக்கும் நம்ம இப்போது கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். சொரக்காயிலே தண்ணி இருக்குன்றதுனால தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம அப்படியே நல்லா கலந்துக்க போகிறோம். கலந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் பத்தலை தண்ணி அப்படின்னா லேசாக தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். ஆனால் இந்த சொரக்காயில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம கடையில் தானே வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த வடைக்கு ரெடி பண்ணிட்டோம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்டில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சதும் துளி போட்டு பாருங்கள். காஞ்சிருச்சுன்னா நல்லா மேலே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். கையில் இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து தட்டி போட்டுருங்க. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம தட்டி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த வடை பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. யாருன்னா கெஸ்ட் வந்துட்டால் கூட நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு எதனா செஞ்சு கொடுக்கணும், காஃபி டீ கூட அப்படின்னு நினச்சா இந்த வடையை செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு ஊற வைக்கணும், அரைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த வடையில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியானது தான். அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது. இது நம்ம நார்மல் வடை சாப்பிட்றத விட இந்த வடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நம்ம வடையை ஒன்று ஒன்றா தட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி லேசாக திருப்பி விட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சூப்பரான சொரக்கா வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடும் போது கூட சூப்பராக இருக்கும். இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சுட சுட இந்த மாதிரி சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். இப்போ நான் இந்த வடையை போட்டு காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆவி பறக்க பறக்க நல்லா மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்கு. நல்லா ஆவி பறக்குது உள்ள. அந்த இஞ்சி பச்சை மிளகாவோட வாசனையோட நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக அதோட ஃப்ளேவர், கலரு, டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.